நிறைய வந்து நடிகர், சீரியல் நடிகர், பேர் சொல்ல விரும்பல. சரி. ஆனா நம்ம இவங்க முதலமைச்சர் முன்னாள் ஜெயலலிதா அம்மா வந்திருக்காங்க. எவ்வளவு பேர் வராங்க, எல்லாமே நல்லது நடக்குது. குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க எவ்வளவு பேர் வராங்க, உடம்பு முடியாம வராங்க. இந்த உடம்பு சில பேர் கட்டி மாதிரி ஒரு மாதிரி வரும், தேமல் மாதிரி. அதை அம்மாட்ட வேண்டி பழம் கொடுப்பேன். கோவிலுக்கு வந்தாச்சு. கோவிலுக்கு வர வழியில எங்கேயுமே வளையல் வாங்க முடியல. நல்ல வேலை, கோவில் பக்கத்திலேயே கடை இருக்கு. அம்மனுக்கு வளையல் அர்ச்சனை செட்டெல்லாம் வாங்கியாச்சுங்க. இப்ப அம்மனை தரிசிக்க போலாம். ஓ, நான் எங்க வந்திருக்கேன்னு சொல்லவே இல்லைல்ல. சென்னை வாவின் ஜங்ஷன் சொல்லப்படுற மேற்கு முகப்பேர்ல இருக்க நாகவல்லி அம்மன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கேன். நான் கோயிலுக்குள்ள வந்ததுமே ஒரு அம்மாவுக்கு சாமி வந்துடுச்சுங்க. உண்மையாவே அந்த அம்மா சாமி ஆடினதை பார்க்கும்போது என் உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. நான் போகும்போது அம்மனுக்கு நலங்கு வச்சுட்டு இருந்தாங்க. அது பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கோயிலுக்குள்ள வந்ததுமே ஒரு நல்ல வைப்ரேஷனை நான் உணர்ந்தேன். அம்மனோட முகத்தை பார்த்ததுமே என்னோட கவலை எல்லாத்தையுமே மறந்து மெய் மறந்து அம்மனையே பார்த்துட்டு இருந்தேன். இந்த கோவிலோட சிறப்பு அம்சமே நம்ம என்ன நினைச்சு வேண்டிக்கிறோமோ அது 3 நாள்ல நடக்கும்னு இந்த கோவிலுக்கு வர மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. இந்த அம்மனை பார்த்த அடுத்த நிமிஷமே மெய் மறந்து நின்னேன். உடல் சிலிர்த்து போய் என்னையே மறந்து அம்மனையே பார்த்துட்டு இருந்தேன். அப்படி ஒரு பார்வை இந்த அம்மனோட முகத்துல. இந்த அம்மன் நிஜமாவே நம்மள பாக்குற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி ஒரு அம்மன் உருவத்தை நான் எந்த கோவிலுமே பார்க்கல. இந்த கோவில் எவ்வளவு நாளா இங்க இருக்கு, இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்ட் 2 வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது தீபா ட்ரெடிஷனல். அனைவரும் இணைந்து பாரம்பரியத்தை காப்போம்.